அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கொஞ்ச நாள் கழிச்சு 3ஆவதா பிரெக்னென்ட் ஆனாங்க. இந்த பிரெக்னென்ட் டைம்ல கூட அது தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் பண்ணிக்கிச்சு. ஏன்னா எங்க குட்டி பசங்க பண்ற அமக்கலம். குட்டி பசங்கன்னா வீட்டுல சேட்டை பண்ணதான் செய்வாங்க. பொருளெல்லாம் அடுக்கி வச்சா அதை கலைக்க தான் செய்வாங்க. நம்ம என்ன செய்ய வேணான்றோமோ அதை தான் செய்வாங்க. ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு அப்படி கிடையாது. வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி இருந்தா அதுங்க இருக்கணும்ட்டு நினைப்போம். ஆனா அது போலலாம் குழந்தைங்க இல்லாதனால என்ன பண்ணும், போட்டு அடிச்சிடும். டென்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தைங்க அங்க இருந்து ஓடி வந்து எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. எங்க அப்பா வரட்டும் இருடா, அதுக்கு இன்னைக்கு அதை வச்சு உங்க ஆயா கிட்ட முட்டினாதான், அங்க போனாதான் அதுக்கு திமிரு அடங்கும் அப்படின்ட்டு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப என்னுடைய தங்கச்சி அந்த பக்கம் எங்க வீட்டுக்காக வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்ப குட்டி பசங்க சொல்லுவாங்க, அத்தா அம்மா வந்து பாரு, அதை வந்து பாரு, ஆஹ் எங்க அங்க உன்னை அடிச்சாங்க அப்படின்ட்டு கேட்டா சும்மாவே இல்லாத இடத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவன் சொல்றான்றதுக்காக இந்த சின்னம்மாவும் காது பிடிச்சி கிள்ளிச்சு, கை இப்படி பண்ணுச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. அப்ப எங்க அப்பா கேட்பாங்க, எதுக்கு அந்த பசங்களெல்லாம் அடிக்கிற, உன்னை உங்க மாமியார்கிட்ட வச்சு தரலாமா ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் திட்டம். ஆஹ் உனக்கு என்னப்பா தெரியும், இங்க வந்தா 5 செகண்டுக்குள்ளவே எனக்கு போன் அடிக்கிறீங்க, வாமா வந்து இட்னு போமான்னு. என்ன போல அங்க வச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த கேட்டு மேல ஏறி மீட்டர் போர்டு மேல கை வைக்கிறோம், ஸ்லாப்ல எல்லாம் ஏறுறான்பா. அத்தை பார்த்துட்டு இந்த ராஸ்கலும் பின்னாடியே இது பண்ற, நீ அம்மா யாருன்னா, டை நீ எதுக்குடா மேல ஏறினா, தாத்தா மீட்டர் போர்டுல ஒயர் கனெக்ஷன் போயிட்டு இருக்குது தாத்தா, அதான் தாத்தா. நீ எதுக்குமா ஏறின அப்படின்னா, ஆஹ் அவன் தான் தாத்தா மேலே ஏறிவான்னு சொன்னான் அப்படின்னு. இதுங்க பண்றதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, அத்தை தேவையில்லாத சண்டை போடுறது, உனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அத்தை திட்டினே இருக்கணும் அதுதான்ப்பா உனக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, இது பாருமா, குழந்தைங்கன்னா அப்படிதான்டா, பால் குடிக்கிற குழந்தைங்க கிடையாது, அதுங்களை போய் அடிச்சு போட்டுற அப்படின்னு. ஆமாமா, ஸ்கூலுக்கு போய்ங்கிறாங்க, இன்னமும் உனக்கு பால் குடிக்கிற குழந்தைங்க அதுங்க அப்படின்ட்டு எல்லாம் என்னுடைய தங்கச்சி திட்டம். அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கூட்டிட்டு போவாங்க செக்கப்க்கெல்லாம். குழந்தைலாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஆயாவும் சொல்லுவாங்க, அது பாருமா, சும்மா இல்லாதெல்லாம் 3ஆவது டெலிவரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் மனசுல ஏத்திக்காத, நார்மலாவே தான் இருக்கும் சரியா, எதுவும் பயப்படாத. இப்படி ஒரு வயிறு நோவு வரும், அப்படி ஒரு நோவுன்னு சொல்லுவாளுங்க, எதையுமே நீ காதுல போட்டுக்காதன்னு. அதெல்லாம் முன்னையே சொல்லிட்டாங்க. இந்த அம்மா தேவையில்லாம அதெல்லாம் கூட பயந்துன்னு இருந்துச்சு அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து ஆயா கிட்ட சொல்லாம அப்படி இன்னொருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி. ஏன்னா எங்க அம்மாவும் ஆயாவும் அவ்வளோ சரியா பேசிக்கிட்டாங்க. அப்பெல்லாம் எங்க ஆயாக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சு. கால்ல மட்டும் ஆயாக்கா வீக்க மாதிரி வந்து சும்மா கருப்பு கருப்பா கடி மாதிரி இருக்கும். அதான் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாலை கட்டுற தழையில இருக்கிற பூச்சி எல்லாம் ஆயாவை கடிச்சிடுது, அதனாலதான் அது போல இருக்குன்னு. ஆனா அதுக்கெல்லாம் ஆயா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வருவாங்க. அவங்களே பாத்துக்குவாங்க, யாரோட ஹெல்ப்புமே இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. அப்போ டெலிவரி டைமும் என்னுடைய தங்கச்சிக்கு கிட்ட வந்துடுச்சு. ஆனா அந்த டேட்டு சொல்லியும் என்னுடைய தங்கச்சிக்கு வலி வரல. அது பாட்டுன்னு நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. எங்க அம்மாக்கே அது மேல ஒரு சந்தேகம், இதுக்கு குழந்தை இருக்குதா இல்லையா, வயிறு மட்டும் இவ்வளவு பெருசாயிக்குது, ஏமா அப்படி சொல்றேன்னு. இப்ப என்னம்மா டெலிவரி டேட் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க, இதுக்கு எதுவுமே வலி இல்லை, இப்படி இருக்குது, நார்மலா தான் இருக்குது, வலிக்கான ஒரு அறிகுறியே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் காலையில எங்க அப்பா பேங்க்குக்கெல்லாம் போறதுக்கு இருந்தாங்க. அப்பயும் எங்க அம்மா இதே போலதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து டேட்டு சொல்லியிருந்தாங்க, நேத்தும் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன இந்த பொண்ணு மாத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம், ஏமா இங்க வாமா, மனசுல எதுனா ஆசை இருந்தா சொல்லுமா அப்படின்னு. ஆசைன்னா அப்படின்னு,
என்ன சாப்பிட்ற பொருள் மேல ஆசை இருக்குதா? உங்க அம்மாவை செஞ்சு தர சொல்றேன்னு. எனக்கு செஞ்சு எல்லாம் வேணாம். கடையில சிக்கன் பிரியாணி வாங்கி தரீங்களா? அப்படின்னு கேட்டுச்சு எங்க அப்பாவை. பிரியாணியாம்மா? அப்படின்னு. அப்போ சரி உங்க அம்மாவே செய்ய சொல்லணும். ஆஹா எனக்கு கடை பிரியாணி தான்ப்பா வேணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே சரின்னு எங்க அப்பா கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு வரும்பொழுது எங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. படுத்துட்டு இருக்குது. நான் எழுப்ப உனக்கு ஒருத்தர் தூங்கினா மட்டும் கண்ணு பிடிக்காதே, இப்ப எதுக்கு எழுப்ப சொல்ற? என்ன வேலை செய்ய போகுதுன்னு? அட இந்தா இது அந்த சாப்பாடு அந்த பொண்ணுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா எழுந்துருமா, உங்க அப்பா உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் இன்னொரு பொட்டலம் தான் வாங்கினாரத்த, குழந்தைக்கு குத்துருக்கலாம்ல அப்படின்னு. உடனே அதுலயே ஊட்ட சொல்ல அந்த பொண்ணு, ஒரு 4 வாய் அந்த பொண்ணுக்கு ஊட்டிடுமா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு வேணாம், நான் மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் எனக்கு வேணாம் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ சாப்பிடும்பொழுது எங்க தங்கச்சி சிரிச்சுக்கினே சாப்பிடுச்சு. குட்டி பசங்களாம் ஆ ஆ அப்படின்னு. உடனே குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ என் தங்கச்சி இடே இருங்கடா டேய், எங்க அப்பாவே இப்பதான் எனக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்கன்னா நீங்க வேற இதுல பங்குக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. கொடுமா, அதுங்களுக்கு தான் 2 வாய் சாப்பிட போதுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாங்க, இது போலதான் வயித்துல குழந்தைய வச்சுன்னு ஒரு பொண்ணு ஆசைப்பட்டதை மனசுலயே வச்சிருந்துச்சு, அதனாலயே அது குழந்தை பிறக்கல. அப்புறம் ஆசைப்பட்டதை சாப்பிட்ட உடனே குழந்தை பிறந்துச்சுன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உடனே என்னை திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன்னா நான் சிரிப்பேன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு பொழுது. 8வது தலைமையிலேயே இது ஒரு சிரிப்பு ஒண்ணு கேக்குது அப்படின்னாங்க. அப்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு சிரிப்பா தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் என் தங்கச்சி தூங்கிடுச்சு. சாயங்காலம் டீ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. மாடிக்கு போயிட்டு நான் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேம்மான்னு போச்சு. எப்பவுமே மடிச்சே எடுத்துட்டு வந்துடும் என் தங்கச்சி. ஆனா அன்னைக்கு போன உடனே சட்டுன்னு வந்துடுச்சு. அம்மா எனக்கு ஏதோ வலி ஜாஸ்தியா தெரியுது, இப்ப படியேறி போகும்பொழுதே எனக்கு லேசா இருந்துச்சுமா, ஆனா எனக்கு இப்ப அதிகமா இருக்குது, ஹாஸ்பிட்டல் போலாமா, ஆட்டோக்கு ஃபோன் பண்ணுங்க போலாம் அப்படின்ட்டு சொல்லுச்சு. உடனே எங்க அம்மா வந்து கடவுள் கிட்ட அப்படியே கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தாங்க. அப்போ நான் என் தங்கச்சி போயிட்டு அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், என்னம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுருங்க? இல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு பயமா இருக்குது, 3வது டெலிவரி இல்ல, நான் ஆயாதான் அது மாதிரி இல்லை இல்லைன்னாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பயமா இருக்குதுமா அப்படின்ட்டு எல்லாம் அம்மா சொல்லி இருந்தாங்க. அப்புறம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு டெலிவரி ஆயிடுச்சாம்மா அப்படின்ட்டு கேட்டா, இல்லம்மா உள்ள இருக்குது, ஆயிடும்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா. போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆகியும் எதுவுமே இல்லை. அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே இல்லை. அப்ப நான் மறுபடியும் ஃபோன் பண்ணிருந்தேன். என்னதான் நான் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள டெலிவரி ஆகலைன்னா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. வேற ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறது ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய தங்கச்சியும் வரல, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ என்ன பண்ணுவ? இங்க இருந்தாவாச்சும் நீ உனக்கு ஏதாச்சும் வயிறெல்லாம் வலிக்குதுன்னா நானே வந்து பாத்துக்குவேன், எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத, நான் அப்படி அங்க வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அனுப்புறதா இருந்துச்சுன்னா பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நானே கேட்கறேன் இரு, நீ எதுவும் அதெல்லாம் யோசிக்காத அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொன்னோம். நீ ஃபோன் பண்ணவே மாட்டேன்றா, அதுக்காக தான் நானே பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 8:45க்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுமா அப்படின்னு. பொண்ணு பிறந்துக்குதுடா அம்மே அப்படின்னு. எனக்கு சந்தோஷம். இவ்வளவு நாள் பொண்ணா பையனா பொண்ணா பையனா, ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் இருக்கு பொண்ணு இருக்கு. இப்ப இது என்ன குழந்தை அப்படின்றது ஒரு ஆர்வமா இருந்துச்சு. அப்பா பொண்ணு பிறந்துக்குதாம்பா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 2 பொண்ணு ஆயிப்போச்சா, ஒரு புள்ள ஆயிப்போச்சு, இன்னொன்னும் பிள்ளையா பிறந்துட்டு இருந்த இந்த பொண்ணு செல்வாக்கா வந்து, ஆமாப்பா
இப்பவே நீ கட்டி கொடுக்கறத பத்தி பேசுவ. அட, பொண்ணுங்கெல்லாம் பிறந்துச்சுன்னா சட்டுன்னு வளர்ந்து போகுதுங்கம்மா அப்படின்னு. என்னம்மா நீங்க 2 பேர் ஆரம்பிச்சிட்டீங்கம்மா? ஒண்ணும் இல்ல. அம்மா, குழந்தை நல்லாகுதா? குழந்தை கை எப்படிக்குது? கால் எப்படிக்குது? கன்னத்தை தொட்டு பாத்தியா? இது போலலாம் கேட்டேன். அம்மே, நீ எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரிஞ்சுடா அம்மே. குழந்தை நல்லா இருக்குதுடா. எனக்கு என்னன்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் நான் இந்த இதை கேட்பேன். ஏன்னா என்ன போல குழந்தைங்க பிறந்ததோன்ட்டு எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் அம்மா சொல்லியிருந்தாங்க, தம்பிக்கு சொல்லிடு, ஆனா தம்பிய வந்து பார்க்க வேணாம்னு சொல்லு. ஏன்னா 3வது டெலிவரிய வந்து தாய் மாமாவை வந்து பார்க்க கூடாதாம் குழந்தைய. அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி இருந்தாங்க. என் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் குழந்தை பிறந்துச்சான்றனா, பிறந்துச்சா அதோ போய் பாக்குறேன் அப்படின்னா. அதுக்குதான் முதல்ல ஃபோன் பண்ணேன். இன்னும் வர வேணாம்னு சொன்னாங்க. அம்மாவே உனக்கு ஃபோன் பண்றாங்களாம், அதுக்கப்புறமாவா நீ போ. அது ஏதோ ஒரு கோயில் சொல்றாங்களாம் பாரு, அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போ. ஏன் அப்படின்னா, எப்பா எனக்கு எதுவும் அதெல்லாம் தெரியாது, அம்மா சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவன் எத்தனை மணிக்கு அம்மா சொன்னாங்கன்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் அவன் போய் பார்த்துட்டு வந்துட்டான். எப்படிடா இருக்குது குழந்தை அப்படின்னு கேட்டு இருந்தாங்க தம்பி வீட்டுக்கு வந்தப்போ. எது இது பெருசு மாதிரியே தான் இருக்குதுப்பா, அதே மூக்கு அதே தான். என்ன இது நடக்குது, அது பெட்ல பத்துனுது, ரெண்டும் ஒரே முகம்தான். குழந்தை நல்லபடியாகுதுன்னா அதெல்லாம் நல்லா இருக்குது. இவனுக்கு எதனா பிரச்சனைன்னா அம்மா ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாங்க, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணு, நான் அதுக்கப்புறமா போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன். இல்லடா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா. அதுக்கப்புறம் எங்க அப்பா மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது கேட்டாங்க, இதுல போட்டோ எல்லாம் வருமாமா எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. பட்டன் போன்ல வரும்பா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சரி, இந்த போன் எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து குழந்தைய போட்டோ எடுத்துன்னு வரேன், பத்திரமா உட்காந்து இருப்பா, நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு. கால் மேல எடுத்து வச்சு உட்காந்துக்குமா, எதனா பூச்சி போட்டு வருது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்ட்டு. சரி நான் போய் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு எங்க அப்பா கொல்லி வழியாவே போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டினாரு. அந்த பொண்ணுதான் எடுத்துக்குது பாரு, எல்லாம் பெருசு மாதிரியே தான் இருக்குது அவன் சொன்ன மாதிரியே. இன்னும் குண்டா இருந்துச்சான் அப்படின்னு. நான் போட்டோல பார்க்கும்பொழுதே அது குண்டா தான் இருந்துச்சு. அப்ப இன்னும் எவ்வளவு குண்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் வந்து அது ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு என்னுடைய தங்கச்சிய வந்து கூட்டிட்டு வர்றது போல சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆப்ரேஷன் எல்லாம் கூட வேணான்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வரல, நேரா வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ, நம்ம குழந்தைய போட்டோல பார்த்தது தானே, என்னடா இது அப்படின்னு நேரா கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு. அப்புறம் எங்க அம்மா போயிட்டு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா முந்த நாள் பார்த்த குழந்தைக்கும் இப்போதைக்கும் ரொம்ப மெல்லிசாயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க இன்னும் கூட மெலிசா ஆகும் அப்படின்ட்டு. அப்ப எங்க ஆயா நல்லா இருந்ததால வந்து குழந்தை எல்லாமும் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் ஆகி, அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கோச்சிட்டு நான் காசி ராமேஸ்வரத்துக்கு போறேன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா அன்னைக்கு நைட்டெல்லாம் அழுதாங்க. எங்க போச்சோ பணம், எப்பவுமே இடுப்புல வச்சுன்னு கிடக்கும், இன்னைக்கு அந்த பணம் இல்லாத அதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பனை வச்சுன்னு நான் என்னம்மா பண்றது, சாப்பாடு கொடுக்க முடியல, எங்காச்சும் போடுற இடத்துலயாச்சும் சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்ட்டு எல்லாம் எங்க படுத்துன்னு இருக்கிறாளோ, எங்க என்ன பண்றாளோ, இல்ல லாரியில போய் மாட்டிக்கினாலோ, இந்த மாதிரி அம்மாவையே வந்து அது போல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு இப்படி ஆயிருப்பாங்களோ அப்படி ஆயிருப்பாங்க, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு எங்க ஆயா வந்துட்டாங்கன்னு யாரோ சொன்னாங்க. உடனே எங்க அம்மா ஓடி போயிட்டு பார்த்தாங்க. எங்கம்மா அப்படின்னா, எங்க ஆயா சொன்னாங்க, நான் ராமேஸ்வரத்துக்கு தான் போனேன், கடல்ல குதிக்கலான்ட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா என்னை போலீஸ்காரு பிடிச்சி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் ரயில் ரோட்டாண்ட உட்காந்துருந்தேன், உங்க சித்தி காய்ச்சி போனா,
நான் புடவைய போய்த்திக்கினா இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கையில காசே கிடையாது. அப்ப அவங்க எப்படி ராமேஸ்வரத்துக்கு போயிருப்பாங்க? இங்க எங்கேயோ வேலூர்ல இருந்திருப்பாங்க போல இருக்குது. கோவம் தணிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க ஆயா வந்து வீட்ல எல்லாம் இருந்தாங்கன்னாவே எங்க அம்மாவுக்கு பயம் வரும். என்னன்னா, யாரையாச்சும் எதையாச்சும் ஒண்ணு சொல்லி விட்டுருவாங்க. உடனே அது சண்டையில போய் முடிஞ்சிரும். இல்ல உன்னை இவங்க இது போல சொன்னாங்க அப்படின்றத டைரக்டா சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் மாட்டிக்கும். உங்க ஆயாவும் கடைய விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னாவே பயம்தான். ஏன்னா யாருக்குன்னா கலகம் வச்சு சண்டைய வர வச்சிருவாங்க. எப்போ உங்க ஆயா உடம்பு நல்லா ஆக்கி போவாங்களோ அப்படின்றது போலலாம் இருந்துச்சு. ஆனா ஆயாக்கு வந்து கால் வலியெல்லாம் செட்டே ஆகல. காலு ரொம்ப மோசமாவே போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடிக்கு ஆயாவே இப்போ என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் டெலிவரி எல்லாம் பார்த்தாங்களே, அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாயே போயிட்டு எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அந்த காலுக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நர்ஸு கேட்டுச்சான், ஏன் பாட்டிமா இந்த நைட்ல வந்து நீ தனியா வந்திருக்க? யாருமேவா இல்ல அப்படின்ட்டுன்னு. யாரும் இல்ல. நீ எப்போ ஆட்டோல தானே வருவேன்னா, ஆட்டோக்கு காசு இல்ல. அதனாலதான் நான் நடந்தே வந்தேன் அப்படின்ட்டுன்னு ஆயா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயா நர்ஸு கிட்ட சொல்லியிருக்காங்க, யார் வேணா என்னை விடட்டும். ஆனா என் சின்ன பொண்ணு கூட என்னை விட்டுடுச்சு பாத்தியா, அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அத சொல்லி இல்ல அவங்க வீட்டுக்காரன் அந்த மாதிரி விடுமா, யாரு என்னன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி ஆயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்திருக்கிறாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அப்பா படுத்திருக்கிற ரூம் கதவை சாத்தலான்ட்டு சாத்தும் பொழுது லெஃப்ட் கைய வந்து தாப்பால் பிடிச்சிட்டு வலது கைய வந்து வாஸ்கால்ல வச்சு அப்படியே நசுக்கிட்டாங்க. அவங்க கைய அவங்களுக்கே தெரியல. அப்படியே பிளட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்க அண்ணா வந்து சொன்னாங்க, ஆயாக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க, வாமிட் எடுத்துச்சுன்ட்டு ஆயா செத்து போச்சு அப்படின்னா எங்க அம்மா சாதாரணமா செத்துச்சா, அப்பாடி சாவட்ட விட அப்படின்னு நார்மலா சொல்றாங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாத போயிடுச்சுன்னு எங்க அப்பா அன்னைக்கு எங்க அம்மாக்கு கை கட்டு போட்டுனுக்குறாங்க. அப்புறமா எங்க அம்மா ஃபர்ஸ்ட் அழவே இல்லை. அதுக்கப்புறம் கட்டு போட 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 எங்க அம்மாவால அழ தாங்க முடியல. இனிமேல்ட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லை, எங்க அம்மா நல்லபடியா போய் சேர்ந்துட்டா, என்ன ஒண்ணு என்னால பாத்துக்க முடியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அழுதுனே போனாங்க. அப்புறம் 2வது வாட்டியும் வந்து கூப்பிட்டாங்க, ஏமா உங்க அம்மா செத்துட்டுக்கிறாங்க இன்னமும் வரலையே அப்படின்ட்டுன்னு. இதோ வரேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. எனக்கு கட்டெல்லாம் போட்டுதேன். ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து எங்க ஆயா சீக்கிரமா செத்து போனோம், இந்த மாதிரி எல்லாம் அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க. இப்ப ஆயா செத்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், நமக்குன்னு அம்மாவும் இல்லை, அக்காவும் இல்லை, அப்பாவும் இல்லை, ஒரே ஒரு தம்பி தான் இப்போதைக்கு. அவனும் நம்ம கிட்ட பேசுறது இல்லை. நமக்குன்னு இனிமேல்ட்டு யாரும் இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு அம்மா வந்துட்டாங்க. ஆயாவுடைய டெத்துக்கு அம்மா அங்க பின்னாடி தெரு தான், அங்க போயிருந்தாங்க. என்னை யாரையாச்சும் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க மறுநாள். எங்க அக்காலாம் கூப்பிட்டாங்க, நாங்க மெதுவா நடக்க வச்சு கூட்டிட்டு போறோம்னு. நான் சொல்லிட்டேன், என்னால நடக்கலாம் முடியாது, நீங்க வேணா பாத்துட்டு வாங்க அப்படின்னு. ஏ ஆயாடி அப்படின்னு. ஆயாதான் தெரியுது என்னால நடந்து வர முடியாது, ஆயா என் மனசுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆயாவோட டெத்துக்கு கூட நான் போகவே இல்லை. எங்க அம்மாக்கு எப்படியுமே சமாதானம் என்னால சொல்ல முடியல. எங்க ஆயாவோட இறப்பும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, காரியம் இல்லாம வந்துச்சு. என்னுடைய ஆயா இறப்புக்கெல்லாம் முன்னாடியே என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கும் டெலிவரி எல்லாம், செகண்ட் டெலிவரி டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க ஆயா காரியத்தை அன்னைக்கு தான் என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. டெலிவரிக்கு என்ன குழந்தை பிறந்துச்சுன்ட்டு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா
அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.